உண்மையிலே சில கம்பெனிங்க அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி அல்லது அவங்களோட சர்வீஸை பற்றி அடிக்கடி சின்ன சின்ன வீடியோவாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. உதாரணமாக ஒரு பம்பை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, இந்த பம்புடைய ஸ்பெஷல் என்ன, அதை ஒரு வீடியோவாக போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பம்புக்கும் இவங்களோட பிராண்டுக்கும் வேறு பிராண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, இவங்க ஏன் மார்க்கெட்டில் நிலைச்சு நிற்கிறாங்க, இவங்களை ஏன் இவங்களோட ப்ராடக்ட்டை மட்டும் ஏன் வாங்கணும், ஏன் கஸ்டமர் சூஸ் பண்ணணும், இது எப்படி உருவாக்கப்பட்டது, இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணுறது, புதிய லான்ச்சிங் என்ன, இதில் ஹிஸ்ட்ரி என்ன, இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இப்படின்னு சொல்லி அடிக்கடி சின்ன சின்ன வீடியோவாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் விசேஷம் என்னென்னு சொன்னால், இதில் 2-3 ரீசன்ஸ் இருக்குது. முதலாவது ரீசன் வந்து விளம்பரம், 2வது ரீசன் வந்து மார்க்கெட்டிங், 3வது வந்து ஒரு விழிப்புணர்வு, 4வது மக்கள் மறந்துடக்கூடாது, மக்கள் மனதில் நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. எங்கே திரும்பினாலும் எங்களோட வீடியோ அவங்க பார்க்கணும், அதனால் எங்களோட ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உருவாக்குறது. இதெல்லாமே நிறைய காரணங்கள் இருக்குது. அதுதான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. அதே நேரம் நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள மற்ற ப்ராடக்ட்டை வாங்காமல் ஏன் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை இதனோட கிளியராக எனக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ எனக்கு நான் விவசாயம் செய்கிறேன் அப்படின்றக்குள்ள இதுக்கு விவசாயத்துக்கு இந்த பம்பு சரி வருமா, அல்லது வேற ஒரு தேவைக்கு இந்த பம்பு சரி வருமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நிறைய கஸ்டமர் கேள்விகளுக்கு இவங்களுடைய வீடியோக்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறதில்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல, விளம்பரம் பண்ணுறதில்ல, இப்படியான ஒரு விளம்பர யுக்தியும் மிக முக்கியமானது.